வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார். 26 கடல்சார் ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்க இந்தியா பிரான்சுடன் பாதுகாப்பு கொள்முதல் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க உள்கட்டமைப்பு வசதிகளை வலுவாக்குதல் அவசியம் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். புதுச்சேரியில் குடிநீர் கட்டண வசூல் நடைமுறைகள் கணினிமயமாக்கப்படுவதால் மே 2 முதல் 6ஆம் தேதி வரை கட்டண வசூல் மையங்கள் தற்காலிகமாக இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். சுமார் 40 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்தும் அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் நேற்று பாதுகாப்பு அமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சிடமிருந்து 26 ரஃபேல் ரக கடல்சார் போர் விமானங்களை வாங்க இந்தியா பிரான்சுடன் பாதுகாப்பு கொள்முதல் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இன்று புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ஆர்.கே. சிங் முன்னிலையில் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் பிரெஞ்சு அரசு அதிகாரிகளுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். புதிய ஒப்பந்தத்தின் கீழ் மொத்தம் வாங்கப்படவுள்ள கடல்சார் ரஃபேல் ரக போர் விமானங்களில் 22 விமானங்கள் ஒற்றை இருக்கை கொண்டதாகவும் எஞ்சிய 4 விமானங்கள் இரட்டை இருக்கை கொண்டதாகவும் இருக்கும் என்றும் இந்திய கடற்படைகளின் தேவைக்கு ஏற்ப இந்த விமானங்கள் வடிவமைத்து தயாரிக்கப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடல்சார் ரஃபேல் ரக போர் விமானங்கள் வாங்கப்படுவதால் இந்திய கடற்படையின் வலு பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் INS விக்ராந்த், INS விக்ரமாதித்யா போன்ற இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் இந்த விமானங்கள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் விமான இயக்கம் மற்றும் பராமரிப்பில் இந்திய விமானப்படையினருக்கு பயிற்சி அளிப்பதற்கான ஷரத்துகளும் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து இந்தியாவிற்கு எதிராக பொய்த் தகவல் பரப்பி வரும் 16 பாகிஸ்தானிய யூடியூப் அலைவரிசைகளை இந்தியா தடை செய்துள்ளது. இந்த 16 அலைவரிசைகளுக்கு மொத்தம் 63 மில்லியன் சந்தாதாரர்கள் உள்ளனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிபிசி செய்தி வெளியிடும் விதத்தையும் இந்தியா ஆட்சேபித்து இந்தியாவிற்கான பிபிசி தலைவரிடம் நாட்டின் வலுவான உணர்வுகளை எடுத்துக் கூறியுள்ளது. பிபிசி செய்திகளை வெளியுறவு அமைச்சகம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து சில காங்கிரஸ் தலைவர்கள் வெளியிட்டுள்ள கருத்துக்களை பிஜேபி கண்டித்துள்ளது. மூத்த பிஜேபி தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் புதுடெல்லியில் இன்று இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரிவினையின் பின்விளைவுகளை நாடு இன்னும் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக சில காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருப்பதாகவும் பொறுப்பற்ற இதுபோன்ற பேச்சுகள் நாட்டின் உணர்வுகளை புண்படுத்தும் என்றும் கூறினார். இவ்வாறு பேசுவோர் மீது காங்கிரஸ் தலைவர் நடவடிக்கை எடுக்க நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீவிரவாத தாக்குதலை உலகமே கண்டித்திருப்பதையும் தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பதையும் திரு ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் கடிதங்கள் மற்றும் இதர ஆவணங்களை பாதுகாத்து பராமரிக்க ஏதுவாக புதுடெல்லியில் உள்ள தேசிய ஆவண காப்பகம் இன்று புதுடெல்லியில் டாக்டர் கலாமின் குடும்பத்தினரிடம் இருந்து பெற்றுக் கொண்டது. இதற்கான கையொப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் தேசிய ஆவண காப்பகத்தின் இயக்குநர் திரு அருண் சிங்ஹால் ஆகாஷ்வாணி செய்தியாளரிடம் பேசுகையில், முன்னாள் குடியரசுத் தலைவர்களின் ஆவணங்களை தொகுத்து பாதுகாக்கும் பணிகளில் ஆவண காப்பகம் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், திரு VV கிரி ஆகியோர் தொடர்பான ஆவணங்கள் ஏற்கனவே காப்பகத்தின் கைவசம் இருப்பதாகவும் கூறினார். நடப்பு தேவைகளுக்கு அப்பாற்பட்ட அரசின் பழைய ஆவணங்களை பாதுகாத்து வைத்து தேவையுள்ள நிர்வாகிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கும் நோக்கத்திலான தேசிய ஆவண காப்பகத்தில் பல்வேறு துறைகளில் புகழ்பெற்ற இந்திய பிரமுகர்கள் தொடர்பான ஆவணங்கள் தொடர்ந்து சேர்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்கள் மற்றும் OTT தளங்களில் ஆபாச உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநலன் மனுவை இன்று உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கும் பல்வேறு சமூக ஊடகங்கள் மற்றும் OTT தளங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இப்பிரச்சனை தீவிர கவலைக்குரியது என்று நீதிபதிகள் திரு VR கவாய், திரு AG மசீஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவில் கூறியது. இதே பிரச்சனை தொடர்பான எல்லா மனுக்களும் ஒன்றாக விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று மும்பையில் கடலோர மாநிலங்களுக்கு இடையிலான கூட்டத்தை தொடக்கி வைத்தார்.
மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க மதிப்பு கூடுதல் பணிகள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை வலுவாக்குதல் அவசியம் என்று அவர் கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள். மீன் உற்பத்தியில் இந்தியா தற்போது உலக அளவில் 2ஆம் இடத்தில் இருப்பதாகவும் உலக அளவிலான மீன் உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு 8% என்றும் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். சுமார் 11,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் கடற்கரை 9 கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை ஒட்டி அமைந்திருப்பதாக அவர் கூறினார். மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான உத்திகளில் இம்மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அளவிலான ஏற்றுமதி வரி பிரச்சனையால் இந்தியாவின் மீன் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரித்து இருப்பதை இம்மாநிலங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மீன்வளத்துறை அமைச்சர்கள் இந்த ஒருநாள் கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் மூலமாக குடிநீர் பெறும் பொதுமக்களின் விவரங்கள் மற்றும் குடிநீர் கட்டணத்திற்கான வசூல் நடைமுறைகள் கணினிமயமாக்கப்பட உள்ளதால் வரும் மே 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை கட்டண வசூல் மையங்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 7ஆம் தேதி முதல் பொது சுகாதார கோட்ட அலுவலகம் உட்பட 6 இடங்களில் நவீனமயமாக்கப்பட்ட கட்டண வசூல் மையங்கள் செயல்படும் என்றும் பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் வரும் 30ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதையொட்டி இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இன்று உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு சக்திவேல் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். பேருந்து நிலையம் உட்பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் குப்பைகளை அகற்றுவது குறித்தும் ஆட்டோ, டெம்போ போன்ற வாகனங்கள் மற்றும் சிறு கடைகள் பயணிகளுக்கு இடையூறின்றி செயல்படுவது குறித்தும் குடிநீர், கழிப்பிடம், கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட வசதிகளை நிறுவுதல் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி அதிகாரி திரு கந்தசாமி, செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பது குறித்து பெங்களூரில் உள்ள மத்திய மின்சார ஆராய்ச்சி கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப இந்த ஒப்பந்தம் அமைந்திருப்பதாக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு கூறினார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான புரட்சிகரமான திட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பை பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கும் என அவர் தெரிவித்தார். ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் மத்திய மின்சார ஆராய்ச்சி கழகத்தின் தலைமை இயக்குநர் திரு PR சவாலே, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் புல முதல்வர் பேராசிரியர் விக்டர் ஆனந்த்குமார் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கான 2% அகவிலைப்படி உயர்வு உட்பட 9 அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணம் பெறும் நடைமுறை இந்த ஆண்டே அமலுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் மற்றும் அரசு ஊழியர் குடும்பத்திற்கான கல்வி முன்பணம் உயர்த்தப்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களுக்கான 500 ரூபாய் பொங்கல் தொகை 1000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்தார். குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 4ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்றைய தினம் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகள் மோத உள்ளன. ராஜஸ்தான் அணி தொடர்ச்சியான 5 தோல்விகளின் பின்னணியில் இன்றைய போட்டியை சந்திக்கும் நிலையில் குஜராத் அணி தொடர்ச்சியான 5வது வெற்றி ஈட்டும் முனைப்புடன் இன்றைய போட்டியில் களமிறங்குகிறது. நேற்றிரவு டெல்லியில் நடைபெற்ற IPL போட்டியில் பெங்களூரு அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடெல்லியில் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கும் வகையிலான ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் வயவந்தனா திட்டத்தை தொடக்கி வைத்து வயவந்தனா அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார். 26 கடல்சார் ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்க இந்தியா பிரான்சுடன் பாதுகாப்பு கொள்முதல் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. மீன்வளத்துறையில் ஏற்றுமதி இரட்டிப்பாக்க உள்கட்டமைப்பு வசதிகளை வலுவாக்குதல் அவசியம் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். புதுச்சேரியில் குடிநீர் கட்டண வசூல் நடைமுறைகள் கணினிமயமாக்கப்படுவதால் மே 2 முதல் 6ஆம் தேதி வரை கட்டண வசூல் மையங்கள் தற்காலிகமாக இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திக்கு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.